அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிற போது வட இந்தியாவினுடைய பண்பாடு வேறு, தென்னிந்தியாவினுடைய பண்பாடு வேறு அப்படின்னு. இப்போ தென்னிந்தியாவிலிருந்து போகக்கூடிய எம்பிக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு எம்பிக்கள், கேரள எம்பிக்கள், இந்திய நாடாளுமன்றத்தில் எழுப்பக்கூடிய விஷயங்கள், ஆளுங்கட்சியை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளும், அதுவே வேற மாநிலங்கள்லேருந்து போகக்கூடியவங்க அணுகக்கூடிய தன்மைக்குமே வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு நீட் விவகாரமானாலும் சரி, மொழி விவகாரமானாலும் சரி, சமூக நீதி சார்ந்த பார்வை, இடபிள்யூஎஸ் மாதிரி வரக்கூடிய நேரங்களில் நம்முடைய பார்வைன்றது மாறுபட்ட ஒன்றாக. இந்த காலகட்டத்தில் இந்த முன்னெடுப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அடிப்படையில் நம்ம பாராளுமன்றத்துக்கும் சட்டசபைக்குள்ள வேறுபாடு என்னன்னா, சட்டசபை ஒரு தரப்பான, ஒரு படித்தான அல்லது ஒரே மொழியை பின்பற்றக்கூடிய மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொண்ட ஸ்டேட் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம். ஆனால் பாராளுமன்றங்கிறது பாலிசி மேக்கிங் பாடி, கொள்கை வகுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இப்போ கொள்கை வகுக்கக்கூடிய இடத்துல பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள், பல இன மக்களினுடைய பிரதிநிதித்துவம் என்பது மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் இருக்க முடியாது. அது சம விகிதத்தின் அடிப்படையில் இருக்கிறது தான் ஜனநாயகத்தினுடைய முறையா இருக்க முடியும். உதாரணமா எடுத்துட்டோம்னா, இப்ப மீன்வள மசோதா கொண்டு வந்தாங்க. மீன்வள மசோதா குறித்தான கடற்கரையோர மாநிலங்களுக்கு இருந்த முக்கியத்துவத்தை விட, வலிமையை விட கடலே இல்லாத மாநிலங்கள் முடிவெடுத்தாங்க. மீன்வள மசோதாவில் முடிவெடுத்த பெரும்பான்மையான மாநிலங்கள் எடுத்தோம்னா உத்தரப்பிரதேசம். நாடாளுமன்றத்தில் கடலோர மாவட்டங்களுடைய மாநிலங்களுடைய எம்பிக்கள் தான் ஓட்டு போடணும்னு இல்லை, யார் வேணா எம்பிக்களும் போடுறாங்க, யார் வேணா போடலாம். அந்த எம்பிக்களுக்கு எடுத்தீங்கன்னா கடலோரத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை விட, அந்த மாநிலங்கள் எம்பிக்களை விட வட இந்தியா, குறிப்பாக ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்கு கடல் கிடையாது. ஆனால் அவர்கள் முடிவெடுத்து தான் மீன்வள மசோதா இன்னைக்கு வந்திருக்கு. இது போன்ற ஒரு முடிவுகள் எப்படிங்கிறது ஒரு ஜனநாயக மரபா நம்ம பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்மளுக்கான இந்த பிரதிநிதித்துவ முறையே ரொம்ப குறைவான முறையாக இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் வந்துச்சு, அதாவது தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டது அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கலை நீங்க பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் நமக்கான எந்த சட்டங்களையும் கொண்டு வர முடியாது, விவாதிக்கவே முடியாது. ஏற்கனவே நம்ம அப்படிதான் நிறைய இழந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம மறுபடியும் நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷன்ஸ் குறையுது. தென்னிந்திய மாநிலங்கள், ஏற்கனவே தென்னிந்திய மாநிலங்கள்லாம் சேர்ந்தெல்லாம் ஒரு முடிவு எடுத்து கொண்டு வந்த காலம் என்பது ரொம்ப குறைவு. அப்படியான ஒரு ஒற்றுமையோடலாம் நம்ம இந்த இதை கொண்டு வர முடிஞ்சதில்லை. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய விகிதத்தில் இன்னும் குறைஞ்சு போகும் பொழுது ஒரு பயம் நம்மளுக்கு. அதாவது தமிழ்நாட்டில இருந்து 39 சீட்ல இருந்து 49 சீட்டா மாறுங்கிறாங்க. கர்நாடகாவுக்கு இது போல ஒரு சின்ன விகிதம் மாறுது. கேரளாவுக்கு ரெண்டு மாதிரியான கணக்கு சொல்ல, ஒன்று ஏற்கனவே இருந்து ஒரு சீட் குறையுங்கிறாங்க, அல்லது அதே அளவு கொண்டு வரும்ன்றாங்க. ஆனால் உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 65 சீட் அதிகமாகுது. ஒரு மாநிலத்தில், ஒரே உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் அதிகரிக்கக்கூடிய சீட் எண்ணிக்கை, தொகுதிகளின் எண்ணிக்கை என்பது ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களில் அதிகரிக்கக்கூடிய எண்ணிக்கையை விட மிக அதிகம். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.